எந்த விஷயத்துக்காக மாணவர்கள் தொடர்ந்து போராடிட்டு இருந்தாங்களோ, அந்த விஷயத்துல முடிவு வந்துருச்சு. அதாவது கல்வி அமைச்சர் வந்து ராஜினாமா செஞ்சிட்டாரு. அதாவது தர்மேந்திர பிரதான் ராஜினாமா. நாடு முழுவதும் நடந்த இளைஞர்கள் போராட்டத்தில் தொடர்ந்து பணிந்த ஒன்றிய அரசு அப்படின்ற மாரி நியூஸ் வந்துருந்துச்சு. அதாவது இன்னைக்கான நியூஸ் தான் 25க்கு வந்த நியூஸ். இது வந்து மாணவர்கள் அவங்களுடைய உரிமைக்காக போராடினாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அதே மாரி அவங்களுக்கு கிடைச்ச வெற்றி. இது அவங்களுக்கு மட்டும் இல்ல, நாட்டில இருக்கக்கூடிய அதாவது கல்விக்காக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கிடைச்ச வெற்றி தான். ஏன்னா, அதில அவங்க பட்ட துன்பங்கள், கஷ்டங்கள் சொல்ல முடியாதது. இதில பெண்கள் குறிப்பா வந்து பெண்கள் தான் ரொம்ப ஆ மோசமான முறையில நடத்தாட்டப்பட்டாங்க. அதே மாரி கஷ்டப்பட்டவங்களும் பெண்கள் தான் ரொம்ப இதில அதிகம். என்னவோ அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இதுக்கான முடிவ கொண்டு வந்துட்டான். இந்த போராட்டம் தொடர்ந்து நடந்திருந்தா, இன்னும் மோசமான நிலைமைக்கு இது போயிருக்கும். இது நாட்டுக்கே ஒரு கேடா தான் முடிஞ்சிருக்கும் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. இன்ஷா அல்லாஹ் நேத்து வெற்றி பெற்ற வெற்றியாளர்கள் இன்னும் உங்களுடைய அட்ரஸ்கள அனுப்பல. ஒரு 2 பேர் அனுப்பிட்டாங்க. தொடர்ச்சியா கொஞ்சம் பார்த்து அட்ரஸ் அனுப்பிட்டீங்கன்னா, இன்ஷா அல்லாஹ் நாளைக்குள்ள நம்ம பார்சல் போட்டுருவோம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கே உங்களுக்கு புது சீசன் ஆரம்பமாயிரும்.